அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்காக கேப்டன் தோனி விளையாடுவாரா என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு தோனி டைமிங்கில் கொடுத்த பதில் கவனம் பெற்று வருகிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தோற்ற பிறகு பேசிய தோனி, பிட்ச் இன்று பேட்டர்களுக்கு சாதகமாக இருந்தது. இன்று பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டோம். இருப்பினும் 10-20 ரன்கள் குறைவாக அடித்துவிட்டோம் என்ற ஃபீலிங் இருக்கிறது. கடைசி 11 பந்தில் 6 விக்கெட்டுகளை இழந்தோம். மேலும் கடைசி ஓவரில் 4 பந்துகள் இருக்கும் பொழுதே ஆல் அவுட்டும் ஆகிவிட்டோம். இந்த கடைசி 2 ஓவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி இருந்தால் வென்றிருப்போம் என கூறினார். ஓய்வு குறித்த கேள்விக்கு பதிலளித்த தோனி, அது குறித்து தற்போது பேச விரும்பவில்லை என கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் டாஸ் நிகழ்வின் போது தோனியிடம் அடுத்த ஆண்டு சென்னை அணிக்காக விளையாடுவீர்களா என்று அவரிடம் கிரிக்கெட் வர்ணனையாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு சிரித்தவாறே பதிலளித்த தோனி, அடுத்த போட்டிக்கே திரும்ப வருவேனா என்று எனக்கு தெரியாது என்று கூறினார். இவ்வாறு டைமிங்கில் தோனி அளித்த பதில் வர்ணனையாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. சர்வதேச போட்டிகளிலும் IPL தொடரிலும் ஏராளமான சாதனை படைத்துள்ள தோனி நடப்பு IPL தொடரில் பேட்டிங்கில் தடுமாறி வருகிறார். இதுகுறித்து பேசிய ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் ஆடம் கில்கிறிஸ்ட், MS தோனி விளையாட்டில் நிரூபிக்க எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சாதித்து விட்டார். அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தோனி அறிவார். ஆனால் நான் சொல்கிறேன், எதிர்காலத்திற்காக தோனி CSK அணியை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த ஆண்டு அவர் CSK அணியுடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் தோனியை நேசிக்கிறேன். MS, நீங்கள் ஒரு சாம்பியன், ஒரு ஐகான். ஆனால் ஓய்வு பெற இதுவே சரியான நேரம் என்று கில்கிறிஸ்ட் தெரிவித்துள்ளார்.